கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மார்க் 9ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இவ்வளோ அழகான வார்த்தை இல்லையா? அதாவது மரணத்தை காணவே மாட்டார்கள், ருசி பார்ப்பதே இல்லையாம். எவ்வளோ ஜனங்கள் இன்னும் திரளான பேர் மரணத்தை காணாமல் இன்னும் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அவர் இருக்கும்போது சொன்னார், நிறைய திரளான ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எல்லாம் அழகாக இருக்குல்ல? இன்னும் நிறைய நீதிமான்கள், நிறைய தேவனுடைய பிள்ளைகள், இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து இருக்கும்போது சொன்ன அந்த ஜனங்கள் இன்னும் உயிரோடு எங்கெங்கோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ பரிசுத்தவான்கள் பூமியிலே உலாவிக் கொண்டு இருக்கிறார்கள். நீதி நியாயங்களை நமக்கு கற்றுத்தரவும் சொல்லிக் கொடுக்கவும் அவர்கள் இந்த பூமியிலே நிலைத்திருக்கிறார்கள் என்பதை நான் உணர்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் இதை விசுவாசிங்கள். இன்னும் நிறைய பேர் மரணத்தை காணாமல் இன்னும் பூமியிலே இருக்கிறார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து இருந்த காலகட்டத்திலிருந்து இன்னும் இருக்கிறார்கள். அதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த வசனம் ஆம் என்றும் ஆமீன் என்று இருக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறேன். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன தேவன் அது மெய்யாகவே இருக்கும் நான் நம்புகிறேன். ஏனென்றால் நிறைய பேர் நம்ம ஒரு பயத்தில் ஒரு இடத்துல போவோம், நம்ம கூட யாரோ வருவது போல உணர்வோம் இல்லையா? அப்போ நான் நினைப்பேன், நம்ம கூட யாரோ இருக்காங்க அப்படின்னு. அது தேவனாக இருக்கலாம். இப்படிப்பட்ட நீதிமான்கள் அங்கங்கே இருக்கிறார்கள் அல்லவா? இந்த தேவதூதர்கள் இப்படி கூட இருக்கலாம். நான் யோசிப்பேன், திடீர்னு நம்ம கூட யாரோ வந்தாங்களே, என்ன இவ்வளோ தூரம் வந்துட்டு அதுக்கு பிறகு காணோம் அப்படின்னு நினைப்பேன். சில ஜனங்க நம்ம கூட ஒருத்தர் யாரோ வர மாதிரி இருக்கும், நம்ம பயந்துட்டுருப்போம். நம்ம கூட யாரோ அங்கே தூரத்தில் ஒரு மனுஷன் தெரிவார், அப்பா யாரோ வராங்க, இந்த இருட்டை விட்டு கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர்ற தைரியத்திலே நான் சின்ன பிள்ளையிலே நடந்து போயிருக்கேன். அப்போது அதுக்கு பிறகு அவங்கள பார்த்தா இருக்க மாட்டாங்க. அந்த வெளிச்சம் வந்த பிறகு, அதாவது நம்ம கூட வந்தவங்க அந்த இடத்துல என்னடா திடீர்னு காணோம், மறைஞ்சிட்டாங்களா அப்படின்னு பார்ப்பேன். அதாவது நம்ம கூட வந்திருக்காங்க அப்படின்னு நினைப்பேன். ஒருவேளை இவங்களாக இருக்கலாம், தேவதூதராக இருக்கலாம். யோசிப்பேன். உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னும் மரணத்தை காணாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தேங்க்யூ.